வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்களின் வினை தூய்மை என்ற தலைப்பில் அமைந்த கவிகளை நோக்குவோம். வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும், விரிந்த மனத்தூய்மை மெய் ஞானம் ஈட்டும். வினை தூய்மை மனத்தூய்மை உயிர்களூடே உயர் அன்பு தொண்டு ஈகை உண்டு பண்ணும். வினை தூய்மை மனத்தூய்மை பெறுதற்கென்றே வேதம் மதம் உயர் நூல்கள் விரிந்ததாகும். வினை தூய்மை மனத்தூய்மை வெறுப்பொழித்து விழிப்பு நிலை அன்பு இரக்கம் இயல்பாய் ஆக்கும். வினை தூய்மை செயல் தூய்மை இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் இன்பத்தை தான் கொடுக்கும். நம்மளுடைய செயல்களில் தூய்மை நல்லதாக இருக்கும் பொழுது, செயல் நல்லதாக செய்தால் எல்லாருக்கும் இன்பம்தான். விரிந்த மனத்தூய்மை, விரிந்த மனத்தூய்மை நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? மனம் எப்பொழுது விரிகின்றது? நம்ம தவத்தில் இருக்கும் பொழுது விரிந்து நிற்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய சுத்த வெளியே எனக்குள்ளே அறிவாக மலர்ந்திருக்கின்றது. அப்போது அந்த விரிந்த மன தூய்மையில் நம்மளுக்கு எது கிட்டுது? மெய் ஞானம் கிடைக்கின்றது. வினை தூய்மையும் மன தூய்மையும் இருக்கும் பொழுது நமக்கு மற்ற உயிர்களிடத்தில் அன்பு ஓங்குகின்றது. எல்லா மதங்களும் போதிக்கிறது அன்பும் அறமும் தானுங்களே. அப்போது அந்த உயர்ந்த அன்பு, அதனால் தொண்டு. இப்போது மற்றவர்கள் கஷ்டப்படும் போது ஓடி போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறோம், தொண்டு செய்கிறோம். ஈகை இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம்? இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறோம். அப்போது ஈகை அந்த குணங்களை எல்லாம் உண்டு பண்ணுகின்றது நல்ல செயல்கள். வினை தூய்மை மன தூய்மை பெறுதற்கென்றே வேதம் மதம் உயர் நூல்கள் விரிந்ததாகும். இப்போது இந்த நம்ம செயல்களில் நம்ம நல்ல செயல்களை செய்ய வேண்டும், மனம் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காக தான் மதங்கள் உருவாகின, வேதங்கள் உருவாகின, மற்றும் பிற உயர்ந்த நூல்கள் அறநூல்கள் எல்லாம் உருவாகிச்சு. வினை தூய்மை மன தூய்மை வெறுப்பொழிந்து நமக்கு நம்மளுடைய மனதினுள்ளே மன தூய்மை கிடைச்சிடுச்சு, தியானம் பண்ணி என்னுடைய மனதை நான் தூய்மைப்படுத்தி கொண்டேன் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள்லையும் அந்த தூய்மை வந்துடும். அப்பொழுது நம்மளுக்கு மற்றவர்களிடத்தில் வெறுப்பு காட்ட முடியாது, வெறுப்பு ஒழிந்துவிடும். அந்த விழிப்பு நிலையில் அன்பு இரக்கம் அப்படின்றது இயல்பாக மலரும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வாய்ப்பளித்த இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறேன்.